இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு, ஒரு குறிப்பிட்ட வேலையை 10 பேர் கொண்ட குழு 12 நாட்களில் செய்ய முடியும். இதே வேலையை 10 பெண்கள் கொண்ட குழு 6 நாட்களில் செய்ய முடியும். இரு அணிகளும் இணைந்து செயல்பட்டால் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? இந்த கேள்வியை நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 10 பேர் கொண்ட குழுவுக்கு ஏ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். அதே போல இந்த 10 பெண்கள் கொண்ட குழு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பி அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேள்வியை படிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ 12 நாட்களில் செய்ய முடியும். அப்போ ஏ ஒரு நாளில் அந்த வேலையை செய்யக்கூடிய அளவு 1/12. அந்த 12 அப்படியே தலைகீழாக எழுதிக்கிட்டா ஏ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை கிடைச்சிடும். இதே வேலையை பி 6 நாட்களில் செய்ய முடியும். அப்போ ஒரு நாளில் பி செய்யக்கூடிய வேலை 1/6. எப்போதுமே இந்த ரெண்டு பின்னத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பர் சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இருக்கிறதுக்காக பியில் மேலையும் கீழையும் 2ஆல் பெருக்கிக்கிறேன். ஓர் 2 2, 6 2 12. ஸோ இப்போ இங்கேயும் 12 இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இரு அணிகளும் இணைந்து செயல்பட்டால், அதாவது ஏயும் பியும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தா, அப்போ ஏவுக்கு எவ்வளோ இருக்குது? 1/12 இருக்குது. பிக்கு எவ்வளோ இருக்குது? 2/12 இருக்குது. ஸோ இங்கே இதையும் நம்ம கூட்டிட்டா எவ்வளோ வரும்? 3/12 வரும். 3ஆல் அடிக்கலாம். 1 3 3, 4 3 12. ஸோ இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிறது 1/4. அப்போது இரு அணிகளும் இணைந்து செயல்பட்டால் ஒரு நாளில் அவர்கள் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு 1/4. ஸோ மொத்தமாக அந்த வேலை எப்போ முடியும் அப்படின்னா 1/4 தலைகீழாக போட்டுக்கணும். அப்போ 4/1 கிடைக்கும். அதை நம்ம 4னே எழுதிக்கலாம். ஸோ 4 நாட்களில் இரு குழுக்களும் இணைந்து செயல்பட்டால் அந்த வேலை முடிந்துவிடும். ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.